வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி தான் நானி படத்தோட பார்ட்டும். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குங்க. அது மட்டுமே இல்லாம இந்த படத்தை பிடிக்கலன்னு யாருனாலையும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே, விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் பக்காவா இருக்கும். இந்த படத்தில் நடிச்ச சமந்தா அண்ட் நானி ரெண்டு பேருமே சூப்பராகவே அவங்களோட நடிப்பை கொடுத்திருப்பாங்க. ரீசெண்டா இந்த படத்தை வந்து அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ரீரிலீஸ் பண்ணி ஹாலிவுட்லயும் ராஜமௌலிக்கு ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் கிளைமேக்ஸ்ல ஐ எம் பேக்னு வந்து எழுதிட்டு போற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இது வந்து பார்ட் 2க்கான லீடா தான் தெரியுது. சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்க நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறங்க. சரி, கதைக்குள்ள போலாம் வாங்க. நம்ம கதையை ஓபன் பண்ணா துபாயை காட்டுறாங்க. பார்ட் 1 மூவில ஒரு திருடன் வந்து நம்ம ஹீரோயின் பிந்து வீட்டுக்கு வந்து திருடுவான். அப்புறம் அவன் நல்லவனா மாதிரி நம்ம ஹீரோயினை வந்து பிந்துவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் பார்ட் 1 கிளைமேக்ஸ்ல அவன் துபாய் போறதா காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் துபாய் ஸ்ட்ரீட்ல இருக்கிற குப்பை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை தான் அவன் வேலையாவே அங்க பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுவான். நான் இப்படி கஷ்டப்பட்டு இருந்தது காரணமே என்னோட பிந்து தான். அவன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நான் திருடனா இருந்து மனுஷனா மாதிரி இப்போ இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுவான். அப்புறம் ஃபீல் பண்ணிக்கிட்டே என்னோட பிந்து நான் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பான்னு சொல்லுவான். இந்த சீன் வந்து அங்க லைட்டா காமெடி போர்ஷன் இருக்கும். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் பிந்துவை காட்டுறாங்க. பிந்து வந்து ரெகுலரா போற அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு காஃபி சாப்பிட போறாங்க. அங்க போய் எப்போதுமே போல ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுவாங்க. அப்ப அங்க வந்து சப்ளையர் வந்து இருக்கிற பையன் வந்து சொல்லுவான், வா பொண்ணு வந்து சூப்பராகவே இருக்காளே அப்படின்னு பேசிட்டு இருப்பான். அப்ப இன்னொரு சப்ளையர் சொல்லுவான், டேய் அவ கூட எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பா, கூட எல்லாம் பேசிட்டு இருப்பா, நீ அவளை ஒரு வேளை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் உன் வீடு ஃபுல்லா தான் இருக்குன்னு சொல்லி கலாச்சிட்டு இருப்பான். பிந்துவும் காபி சாப்பிட்டு வெளியே போவாங்க. அப்ப அவங்க பின்னாடியே ஒருத்த வந்து பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு ரூட் விட்டுட்டே போவான். அப்பதாங்க நம்ம ஹீரோ நானி, அதாவது ஈயோட என்ட்ரிங்க. வந்து அவனை அட்டாக் பண்ணும். இப்பதான் நம்ம படத்தோட டைட்டில போடுறோம், நானி பார்ட் 1. பார்ட் 1ல பார்த்த இல்லாம பார்ட் 2ல வந்து ப்ளூ கலரா கொஞ்சம் வந்து பெருசாவும் இருக்கும். அது எப்படின்னா பார்ட் 1ல அந்த பழைய வந்து இறந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஆத்மா அகைன் இன்னொரு ஈக்குள்ள வந்து மாறி இருக்கும். அதுதான் வந்து நம்ம பார்ட் 2ல பார்க்க போற ப்ளூ கலர் இருக்கும். இதுக்கப்புறம் நமக்கு அதுல அடுத்த சீன்ல அமெரிக்காவில இருந்து எஸ்சிவி கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி வந்து ஒருத்தர் இந்தியாவுக்கு வராரு. அவர் யாருன்னா பார்ட் 1 மூவில வில்லன் சுதீரோட பார்ட்னர், கூடவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். சுதீர் இறந்ததுக்கு அப்புறம் சுதீர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் எல்லாமே இவர் தான் எடுத்து கண்டினியூ பண்ண போறாரு. இந்தியா வந்ததுமே சுதீர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபீஸ் போய் அங்க அவரோட ஆபீஸோட பேரை வந்து எஸ்சிவின்னு நேம் மாத்தி அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து குரூப் மீட்டிங் வச்சு அப்புறம் ப்ராஜெக்ட் பிரசன்ட் பண்ணி ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அந்த ஆபீஸ் ரூம்ல இருக்கிற சுதீர் போட்டோவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. அங்க இருக்கிற லேப்டாப்பை யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்ணும்போது தான் 511 அதாவது 511 ஆபீஸ்க்கு வந்து 200 lakhs டொனேஷன் கொடுத்திருப்பாங்க. 511 ஆபீஸ் தான் ஹீரோயினோட ஆபீஸ். சோ மேனேஜர் கூப்பிட்டு டொனேஷன் பத்தி கேட்க ஸ்டார்ட் பண்ணுவாரு. சோ எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆபீஸ்ல இருக்கிற டீமை இன்வைட் பண்ணுவாரு. அவங்களும் வராங்க. ஆனா அப்ப வந்து பிந்து மட்டும் இருக்க மாட்டாங்க. சோ அந்த எம்டி சொல்வான், இவ்வளவு பணம் கொடுத்திருக்கீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு, சோ நானும் வந்து இந்த இயர்ல இருந்து அவங்களுக்கு பணம் கொடுக்க ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் அந்த எம்டி வந்து சுதீர் அடிக்கடி மீட் பண்ற டாக்டரை போய் பார்க்கறான். அங்க போய் சுதீர் எதனால பாதிக்கப்பட்டான், அவனுக்கு மென்டலா என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் அந்த டாக்டர் சொல்லுவாரு, சுதீர் வந்து அடிக்கடி ஈயால பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவான். ஆனா அதை பெருசா எடுக்கல. வந்து ரிவெஞ்ச் எடுக்குமான்னு நிறைய டைம் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தான். எனக்கு தெரிஞ்ச அவன் ஏதோ ஒரு ஈயால பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவார் டாக்டர். அதை கேட்டுக்கிட்டு இந்த எம்டியும் சிரிச்சுக்கிட்டே, ஈயா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அடுத்த சீன்ல பிந்து வந்து கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நீ எப்படி மனுஷனா மாறுவ, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் கிட்ட போய் கேளுன்னு அந்த வாட்டர் டிராப்ல எழுதும். ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி சர்ச் ஃபாதர் கிட்ட போய் கேட்பாங்க, என்னன்னா இறந்து போன ஒரு மனுஷனால மீண்டும் மனுஷனா மாற முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஃபாதர் சொல்லுவாரு, இறந்து போனவங்க மீண்டும் வர வாய்ப்பே இல்லை, அது வந்து இயற்கைக்கு எதிரானது, அப்படி அவங்க மறுஜென்மம் எடுத்தாதான் வர முடியும், வேற ஏதாவது உயிராதான் மாற முடியும்னு சொல்லுவாங்க அந்த ஃபாதர். அப்புறம் ஏன் இதெல்லாம் கேட்கிறேன் அப்படின்னு அந்த ஃபாதர் கேட்பாரு. அதுக்கு ஒன்னும் இல்ல, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புவாங்க. அடுத்த சீன்ல வந்து நம்ம எம்டி சுதீர் இறந்த பிளேஸுக்கு போய் கடைசியா யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு ஒருத்தரையும் விசாரிக்கிறார். அப்போ வந்து அவங்க வந்து ஒருத்தர் நடந்த கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்றான். நம்ம சுதீர் வந்து ஹீரோவை கழுத்தை மிதிச்சு கொன்னதையும், அப்புறம் ஹீரோ மாதிரி சுதீரை கொல்ல முயற்சி செய்ததும், அப்புறம் ஹீரோயின் மூலமா சுதீரை கொலை பண்ணதையும் தெரிஞ்சுக்கிறாரு. இதை எல்லாம் கேட்டு நம்ப முடியுமா, நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழப்பத்திலேயே அந்த கேஸ் வெடிச்ச பிளேஸுக்கு போறாரு. அப்பதான் அங்க இருக்கிற பிளேஸ்ல வந்து செக் பண்ணும்போது ஒரு சிசிடிவி கேமரா ஹார்ட் டிஸ்க் கிடைக்குது. அதை எடுத்து நேரா அவரோட ரூம்ல போய் செக் பண்றாரு. ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற ஃபுட்டேஜை பார்த்த அப்புறம் தான் அவருக்கு மேலையும் ஹீரோயின் மேலையும் டவுட் வரும். இதுக்கு ஹீரோயின் தான் காரணம்னு தெரிஞ்ச அப்புறம்
அவங்களோட 511 அதாவது அந்த சேரிட்டிக்கு கால் பண்ணி பிந்துவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சமந்தா ரெகுலரா போற கோவிலுக்கு போய் சாமியார்கிட்டையும் கேட்கறாங்க மறுஜென்மம் எடுக்கிறத பத்தி. அப்ப சாமியார் எதுக்குன்னு கேட்பாங்க. அப்பதான் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதை கேட்ட சாமியாருக்கு ரொம்பவே ஷாக்காயிரும். அப்பதான் சொல்லுவார் ஹீரோயின்ட்ட, மறுஜென்மம் எடுக்கிறது சாத்தியம்னு இப்பதான் எனக்கே தெரியுது. என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நான் சொல்ற பிளேஸ்க்கு போங்க. அங்க போய் அகோரியோட குருவை போய் பாருங்க. அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு இவர் சொல்றாரு. அடுத்த சீன்லயே அந்த அகோரி குருவை போய் பாக்குறாங்க. நடந்த எல்லா சம்பவத்தையும் சொல்றாங்க நம்ம ஹீரோயின். அதை கேட்ட அந்த அகோரியின் குரு என்ன சொல்றாருன்னா, இது சாத்தியமாக ஒரே வழிதான் இருக்கு. அதை வந்து நம்ம பிரம்ம பீடம்னு சொல்லுவாரு. அந்த பூஜை வந்து சுடுகாட்டுல வச்சுதான் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஹீரோவோட பாடி எங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றேன்னே தெரியாம நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் வந்து ஹீரோவோட பாடி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தாதான் ஹீரோவோட பாடி வந்து பிரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா ஹீரோ சாகிறதுக்கு முன்னாடியே அவனோட பாடி வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்க்கு எழுதி வச்சிருப்பாங்க. சோ ஹீரோவோட பாடி இருக்கிறத பார்த்த ஹீரோயின் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஓ பாடி இருக்குன்னு. ஆக்சுவலா இந்த பார்ட் 1 மூவி வந்து ஒரே வாரத்தில் நடக்கிற கதையா தான் காமிச்சிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் வீக்ல நடந்த ஸ்டோரி வந்து பார்ட் 2 இருக்கும். சோ அங்க இருக்கிற டாக்டர்கிட்ட பேசி பாடி எடுக்க பிளான் பண்ணுவாங்க ஹீரோயின். ஹீரோவோட பாடியை எடுத்துட்டு அப்புறம் அந்த அகோரி குரு கிட்ட கொடுப்பாங்க. அடுத்த சீன்லயே ஹீரோயின் வந்து அந்த எம்டியை மீட் பண்ணுவாங்க. எம்டியும் நார்மலா பேசுவாரு. அப்புறம் சுதிர் பத்தி கேட்க ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஆனா ஹீரோயின் வந்து சுதிர் பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு வந்து அவர் வந்து ஜூஸ் கொடுப்பாரு. அப்ப அங்க இருக்கிற வந்து ஜூஸ் சாப்பிடாதன்னு சொல்லும். எதுக்குன்னா அதுல வந்து நம்ம ஆள் வந்து விஷம் கலந்திருப்பாரு. அது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் வந்து ஓ இவனை நம்ம கொலை பண்ண பாக்குறான்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அங்க வந்து வந்து ஒரே சேட்டை தாங்க. அந்த எம்டியை டிஸ்டர்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த சீன்ல அந்த எம்டியை பார்க்க ஒரு சாமியார் வருவாரு. அவர் யாருன்னா பார்ட் 1ல ஒரு சாமியார் வருவார்ல தந்திரான்னு, அவர் கூட இருக்கிற இன்னொரு சாமியார் தான் இவர். இந்த சாமியார் வந்து இவர் அந்த எம்டியை பார்த்துட்டு சொல்லுவாரு, நீயும் ஃப்ரெண்டு சுதிர் மாதிரியே ஈயாலதான் சாக போற. நீ அவங்கள பழி வாங்கணும்னா உன் நண்பன் சுதிரோட ஆன்மாவை மறுஜென்மம் எடுக்க வைக்கணும். அதுக்கு ஒரு யாகம் நடத்தி அவனோட ஆத்மாவை குருவி மேல அனுப்பி அந்த குருவியை வச்சு அந்த ஈயை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட எம்டி வந்து எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அந்த யாகத்தை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இந்த சைடு வந்து நம்ம ஹீரோவோட பாடியை வாங்கி சுடுகாட்டுல இருக்கிற பிரம்மருக்கு பூஜை நடக்கும்ல, அந்த பூஜையோட பிரம்மரோட புதின நீரை ஒரு பெரிய பாத்திரத்துல வச்சு பூஜை பண்ணுவாங்க. அப்ப அந்த சாமியார் சொல்லுவார் ஹீரோயின்கிட்ட, இது பிரம்மரோட புதின நீர். ஈயா இருக்கிற அந்த ஹீரோவை அந்த நீர்ல குதிச்சா பிரம்மரோட சக்தியால அந்த ஆத்மா அகைன் ஹீரோட பாடிக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஹீரோ வந்து உயிரோட வந்துருவான் அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயின் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்துல எம்டி கூட இருக்கிற சாமியார் வந்து சுதிரோட ஆத்மாவை ஒரு குருவிக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் அந்த குருவி வந்து நம்ம ஹீரோ ஈயை கொலை பண்ண வேகமா போகும். இப்பதான் நம்ம கதையில அந்த குருவி வந்து சுதிர்னு காட்டுறாங்க. இப்பதான் மாசான ஒரு விஎஃப்எக்ஸ்ல குருவிக்கும் அந்த ஹீரோ ஈக்கும் ஃபைட் நடக்கும். நம்ம ஹீரோ வந்து அந்த குருவி கிட்ட இருந்து எப்படிலாம் எஸ்கேப் ஆகுறான்னு கிராபிக்ஸா சூப்பரா காட்டுறாங்க. அப்பதான் அந்த கரெக்டான டைம் வரும். அந்த புதின நீருக்குள்ள அந்த சாமியார் போக சொல்லுவான். ஈயும் குருவியும் ரெண்டுமே அந்த நீருக்குள்ள விழுந்துரும். அப்போ ஹீரோ வந்து கண் முழிச்சு பார்ப்பான். அப்ப ஹீரோயின் அழுதுகிட்டே ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் 2 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் ஹீரோயினோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த இடத்துல வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அவ வந்து அழுதுகிட்டு இருப்பா. அப்போ அந்த சைடு கண்ணாடியில ஹீரோவோட ஃபேஸை காட்டுறாங்க. அப்போ வந்து ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இப்பதாங்க நம்ம கதையில வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட். அது என்னன்னா ஹீரோவோட உடம்புல இருக்கிறது நம்ம ஹீரோ அந்த ஈயோட ஆத்மா கிடையாது, அது சுதிரோட ஆத்மா. அதுதான் உடம்புக்குள்ள போயிருக்கும். அந்த புதின நீருக்குள்ள குருவி ரெண்டுமே விழுந்திருக்கும். ஆனா ஹீரோவோட ஆத்மா வர்றதுக்கு முன்னாடியே வில்லன் சுதிரோட ஆத்மா வந்து ஹீரோவோட உடம்புக்குள்ள போயிருக்கும். சோ கிளைமேக்ஸ்ல இப்படி ஒரு ட்விஸ்டோட நம்ம ஸ்டோரியை முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்ட் 3க்கான லீடா இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ஹீரோ வந்து அகைன் வந்து அவனோட உடம்புக்குள்ள போனானா அப்படிங்கறதெல்லாம் பார்ட் 3ல பார்க்கலாம். பார்ட் 3 வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. சரி, அடுத்த இன்னொரு சூப்பரான கதையில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.